ஆனந்தி, புதுச்சேரியில் கடற்சீற்று காரணமாக அடித்து செல்லப்பட்ட படகுகள் சின்ன காலாப்பட்டில் கடல் அரிப்பு அதிகரிப்பு 5 படகுகள் சேதமடைந்திருக்க 10 லட்சம் மதிப்புள்ள மீன் வலைகள் மணல் புதைந்ததாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சின்ன காலாப்பட்டு பகுதி குப்பம் கடற்கரையில் அடிக்கடி கடல் அரிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனால் கடல் தடுக்க கற்களை கொட்டியுள்ளனர். அதையும் மீறி கடல் சீற்றம் 20 மீட்டருக்கு மேல் கடல் நீர் உள்புகுந்து விட்டது. இந்த நிலையில் இன்று காலை அதிகாலை முதல் அப்பகுதி கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் கரையோரம் நிறுத்தப்பட்டிருந்த 5 படகுகள் அடித்து செல்லப்பட்டது. இதனால் 3 மீனவர்கள் 3 மீன் படகுகள் மீட்கப்பட்ட நிலையில் 2 படகுகள் அடித்து செல்லப்பட்டது. இன்ஜின்கள் கடலுக்குள் அது இழுத்து செல்லப்பட்டது. 10 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் மீன் வலைகள் மணலுக்குள் புதைந்து கிடக்கிறது. இதனால் மீனவர்கள் இந்த பிரச்சனைகள் நிரந்தர தீர்வு ஏற்பட வேண்டும் என்றால் தூண்டில் முள் வளைவு அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். அவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதும் ஆண்டுதோறும் இந்த மாதிரியான கடல் சீற்றத்தினால் படகுகள் அடித்து செல்லப்படுவதும் மீன் வலைகள் அடித்து செல்லப்படுவது வாடிக்கையாக உள்ளதாகவும் இது அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீனவர் கோரிக்கை வைத்திருந்தார். அது மட்டுமல்லாத அடித்து செல்லப்பட்ட படகுகளுக்கும் வலைகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளனர். மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாத கடுமையாக வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். ஆனந்தி.